தமிழை போற்றி. எவ்வளவு செருப்படி வாங்கினாலும் சீமானனும் திருந்த மாட்டாரு, அவன் தம்பிகளும் திருந்த மாட்டாங்க. சல்லி பயல்க. இந்த வீடியோ பாருங்க. ஒரு டிடிவி தினகரன் ஒரு சித்தரை வந்து பார்த்து சாமியை கும்பிடுறாரு. என்ன வேண்டி கும்பிடுறாரோ அது நமக்கு தேவையில்ல. ஆனா இவனுக்கு துரைமுருகன் என்ன போட்டிருக்கான் பாருங்க ட்விட்டர்ல. மனநலம் பாதிக்கப்பட்டவங்களை கும்பிடுறாரு, வணங்குறாரு, இவெல்லாம் ஒரு தலைவரா அப்படின்னு போட்டிருக்கேன். ஏன்டா அவர் தப்பையிலே மனநலம் பாதிக்கப்பட்டவங்களை கும்பிடுறது தப்பு இல்லை. உன்னைய மாதிரி உன் தொம்பிகளை மாதிரி மனநலம் பாதிக்கப்பட்டவனை தலைவனா வச்சிருக்கீங்க பாருங்க சீமான, அதான்டா தப்பு. சரி வந்து மனநலம் பாதிக்கப்பட்டவங்க எதுவும் தப்பு பண்ணல, அவங்க என்ன திருடுனாங்களா? உங்க நொன்னை மாதிரி ஊரை ஏமாத்தி ஒத்த போட்டாவை வச்சு ஊரை ஏமாத்தி கோடி கோடியா சம்பாதிச்சாரா? வீடு வாடகை கொடுக்க காசு இல்லைன்னு ஒட்டலன்னு சொல்லிட்டு கோடியோட 10 பவுன்ஸருக்கு வந்து காசு எப்படா கொடுக்க முடியுது? திருச்செந்தூருக்கு வந்து வேலை எப்படி கொடுத்தியா? யார் விட்டு காசு, யார் விட்டு பணம்? அவ்வளோ பெரிய பங்களா எப்படி இருக்கு? ஊரை அடிச்சு கொலையில ஓட்டு கொள்ளை அடிக்கிற உங்க அண்ணனை தலைவராக வச்சுக்கிறான்ற தப்பு. மனநல பாதிக்கப்பட்டவங்க எங்கேயும் போய் கொள்ளை அடிப்பாங்களா, திருடுவாங்களா, சொத்த ஆட்டையை போடுவாங்களா, இல்லை வந்து விஜயலட்சுமி ஏமாத்துற மாதிரி ஏமாத்துவாங்களா? ஏன்டா உங்க அண்ணன் ஏமாத்தினார்ல விஜயலட்சுமி, அந்த மாதிரி எதுவும் மனநலம் பாதிக்கப்பட்டவங்க எதுவும் செய்வாங்களா? எந்த வித ஆசையும் இல்லாம குடும்பத்துக்காக சொத்து சேர்க்காம எதுவும் இல்லாம இருக்கவங்க அவங்கள வணங்குற தப்பு இல்லப்பா. இந்த சித்தர வழிபாடு தான்டா தமிழர் வழிபாடு. அது கூட தெரியல. தற்குறிப்பைய கேட்டா தமிழை நொட்டுறது. தமிழ்நாட்டில் எத்தனை சித்தர் இருக்காங்க? விபூதி சித்தர் இருந்திருக்காரு, மூக்குப்படி சித்தர் இருந்திருக்காரு, சாக்கடை சித்தர் இருந்திருக்காரு, கணக்குப்பட்டி சித்தர் இருக்காரு. எல்லாரும் நாங்கள் வழிபடுவோம், எதை வேணா வழிபடுவோம், மண்ணு மலை எல்லாத்தையும் வழிபடுவோம்டா. உனக்கு எங்கே எரியுது? உனக்கு எரிஞ்ச எஜுக்காடை தெய்ய இல்லை ரிங்காடை தெய்ய, அதை விட்டு போட்டு எங்களுக்கு வந்து நீ பாடம் எடுக்காடா பேப்பையில. ஏன்டா துரைமுருகா, ஊரை ஏமாற்றி வில்லு இப்படி இயக்கத்தை ஆரம்பிக்கிறேன், அது ஆரம்பிக்கிறேன்ட்டு 100 கோடிக்கு மேலே ஆட்டையை போட்டேன் உலகமே பேசுது. பத்திரிக்கையில் வந்து கேவலப்படுத்தி என்னைய உன்னை ரூம்குள்ளே விட்டு வெளுத்தாருங்க. நீ வந்து சொல்கிற வந்து மனநலம் பாதிக்கப்பட்டவங்களை கும்பிட்றாங்க. உனக்குலாம் அந்த அருமை தெரியுமா? உனக்கு தெரியுமா? உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா பொத்திட்டுரு. அடுத்த நம்பிக்கை எது வேணாத. நீ வந்து தர்காவை பற்றி பேசியா? தர்காவில் என்னன்னா சீராயம் தெரியுமா? கிறிஸ்துவ என்னன்னா சீரியான் தெரியுமா? சீடியை வச்சு ஏமாத்துறியான், வந்து நடக்க வைக்கிறேங்கிறியான், பாட வைக்கிறேன்னு சொல்லி ஏமாத்திக்கிட்டு இருக்கியான் ஜபக்கூட்டங்கிற பேரில். அதை பற்றி நீ விமர்சனம் பண்ணுவியா? இது எதுக்கு நீ பேசுகிற? அவத்த பையன் உனக்கு எங்கே தெரிய போது? ஊரை அடித்து ஒலையில் போட்டு உங்கள் தம்பிகளை அப்பாவி தம்பிகளை ஏமாற்றி வயிறு வளர்க்க நீயும் உங்கள் நொன்னனும். நீங்களாம் பேசலாமாடா? நீங்கள் பேசுறீங்க வர மனநலம் பாதிக்கப்பட்டது உண்மையிலேயே இந்தியாவிலே மனநலம் பாதிக்கப்பட்ட உலகத்திலேயே மனநலம் பாதிக்கப்பட்டது யாருன்னா நீ உன் தம்பியை, நாமக்கல் தம்பியை. ஏன்னா சீமான் சொல்கிற பொய்யை வந்து அது பொய் அப்படின்னு தெரியல. வர கதை சொல்கிறப்ப உண்மை நம்பி கூட்டியிருக்கீங்களே, நீங்கள் தான்டா உண்மையிலே மனநலம் பாதிக்கப்பட்டீங்களா பேப்பையிலங்களா? தமிழை போற்றி.